ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது எல்லா மொழியிலையுமே, உலகம் முழுவதுமே. அது என்னென்னா, மெக்சிகோ கடற்கரைக்கு ஒரு மீன் வருது, ஓர்ஃபிஷ் அப்படின்ட்டு. அது நீட்டாக சில்வர் கலரில் அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஒரு தேவதை மீனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியே நீட்டாக ஒரு ரிப்பன் மாதிரி இருக்குது, அல்லது பாம்பு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மீன் மீனில் சில மீன்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஏதோ எலக்ட்ரிக் சம்திங், ஏதோ ஒரு மீன், எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷோ அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று பார்த்தா. அது பார்த்தா அதை ஒரு பூனையோ நாயோ கடிக்க போனால் அதுக்கு ஷாக் அடிக்குது, படப்படன்னு ஷாக் அடிச்சுட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுது. ஸோ இப்படியெல்லாம் மீன் இருக்குது. அது ஆஃப்ரிக்காவில் ரொம்ப காமனாக அந்த மீன். ஸோ மீன் பிரியர்களுக்கெல்லாம் இந்த ஷாக் அடித்தா தான் மீன் சாப்பிட்றத நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் அப்படி ஒரு படைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது, இந்த மீன் ஓர்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மெக்சிகோவில் கரை ஒதுங்கினது. அது பார்த்திங்கன்னா கடந்த 1000 வருடத்திலேயே பார்த்திங்கன்னா கூட ஒரு 100-200 தடவை தான் அது பார்த்துருக்க முடியும். அது பார்க்கவே முடியாது. சூரிய ஒளிக்கெல்லாம் ஊடுருவ முடியாத ஒரு இருட்டில், அந்த கடல் அடிமட்ட ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன் அது. ஸோ அது எப்போல்லாம் வெளியில் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் பயங்கரமான அசம்பாவிதம் வரும் அப்படின்ட்டு ஜப்பானியர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா அதிகமான இயற்கை சீற்றங்களை ஜப்பான் தான் சந்திக்கும். சர்வசாதாரணமாக சுனாமி வரும், அந்த எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அது தெரியுது, இந்த மீன் வந்தால் பயங்கரமாக ஒன்று ஆக போகுது அப்படின்னு. ஸோ மெயினாக கடல் மூலமாகவே ஆக போகுது அப்படின்னு. ஸோ அதனால் அந்த மீனுக்கு கூட ஒரு இறை தூதுவர், அதாவது கடல் மூலமாக நடக்க போகிற ஒரு பேரழிவின் தூதை அது சொல்லுது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதனால் இப்போ ஏதாவது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறதே தெரியலையா, இனிமேல்ட்டு தான் நடக்கணுமா? இல்லை, ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாகவே கொரோனா வரும்போதே அந்த உலகழிவு ஸ்டார்ட் ஆனதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம், ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையெல்லாம் ஒரே நேரத்தில் பெய்யுறது, உலகம் ஃபுல்லாகவே நிறைய நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் மனிதர்கள் உலகம் இன்னும் அழியுமா, அதாவது அழியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இதை விட மூட நம்பிக்கை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. கண்ணு முன்னாடி அழிவை பார்த்து கூட அழியாதுன்னு நம்புகிறான் அப்படின்னா அவன் அதுக்கு தான் கும்பகர்ண உறக்கம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் இதெல்லாம் பைபிள், குரான், கீதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயுமே உலக அழிவை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்குது. எல்லாருமே நம்புகிறாங்க உலக அழிவு நடக்கும்ன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அதிகமாகிட்டாங்க. கடவுள் நம்புகிறவங்க கூட இந்த மாதிரி வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ப மாட்டுறாங்க. ஸோ இதைத்தான் கடவுள் சொல்வார், அஞ்ஞான உறக்கத்தில், கும்பகர்ண உறக்கத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க. இதை விட என்னென்னா, கடவுளே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வர இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில், வேதங்களில் இது லட்சக்கணக்கான வருடம் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கல்பத்துடைய ஆயுள். ஆனால் மொத்தமே 5000 வருஷம் தான். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசி 100 வருடம், அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வருகிறார், வந்துவிட்டார். எப்போ? 1936. இப்போ 100 வருடம் முடிய எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அவரே திரும்பி போகிற நேரம் வந்துடுச்சு. இன்னும் கடவுள் வருவாருன்றது கூட மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி பிரம்மகுமாரிகள் எல்லா இடத்துலையும் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது பிரம்மகுமாரின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் அதில் கவனம் கொடுக்காதனால வேணால் மறந்துருப்பீங்களே தவிர கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டீங்க. கோயிலுக்கு போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோயிலில் பட விளக்கம் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக திருவிழா போனீங்கன்னா அங்கேயும் நடக்கும். இது இல்லாமல் நிறைய ஊர்களில் ஜோதிலிங்கம் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த செய்தி கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் மனிதர்களுடைய புத்தி எந்த அளவுக்கு மந்தமாக இருக்குதுன்னா, நம்ம சொல்கிற ஞானம் அவங்களுக்குள்ளே போகவே மாட்டேங்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். மற்றதெல்லாம் பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியுது. இங்கே கடவுளே வந்திருக்கிறாருன்றது உள்ளே போக மாட்டேங்குது. கடவுள் வந்திருக்கிறாரா?
ஒரு மீன் வெளியில் வந்ததுக்கு என்ன மாதிரி ஒரு உலகம் ஃபுல்லாக அதை ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. ஆனால் கடவுளே இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. 89 வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. மீன் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி உலக அழிவு கன்ஃபார்ம். ஏன்னா இந்த நரகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக மாறும். முதல் 2000 வருடம் இதே பூமி சொர்க்கமாகத்தான் இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் இன்றைக்கி தெய்வங்கள் நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். காரணம், தெய்வீக குணம் மட்டுமே நிரம்பியவர்களாக இருப்பாங்க. சின்ன சுயநலம் கூட இருக்காது. புலனின்பத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. காமம் கோபம் பற்றி பேராசை அங்காரனா என்னன்னே தெரியாது, குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த அதே தேவதை ஆத்மாக்களே மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் வரும்போது அனைத்தையும் இழந்து அப்படி இருந்தவராக இப்படி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கம்ப்ளீட் நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக மாறிடுச்சு. காமம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தவங்க, கணவனும் மனைவி நமக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கி காமத்துக்காக என்னென்ன குற்றம் நடக்குது இல்லையா? இது வரைக்கும் இன்னும் நிறையா குற்றம் நடக்கும். அதனால் இதுதான் உச்சம்னு சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் வந்ததில் உச்சம் அப்படின்னா இப்போ பூனேயில் நடந்திருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் பட்டப்பகலில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற வண்டிக்குள்ளே ரேப்பு. எப்படி, அதாவது மனிதன் காமத்திற்கு அந்த அளவுக்கு அடிமையாகி இருக்கிறான். 100 மீட்டர் தொலைவில் போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது. இன்னொன்று சுற்றி எல்லா பஸ்ஸும் இருக்குது. அதுவும் காலைல 6 மணிக்கு நல்லா கூட்டமாகவே இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு பேருந்து நிலையத்தில், அது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருக்கிறோம், ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்ருக்குறாங்க ஒரு சகோதரி. நிறைய இடத்துல இது நடக்கும் இல்லையா? இன்னொரு பஸ் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸோடைய கண்டக்டர் வைப்பாங்க, அந்த பஸ்ஸு தான் முன்னாடி போது வாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் இதை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரி மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப மரியாதையாக, அக்கா அந்த பஸ்ஸு தான்க்கா முதல்ல கிளம்புது வாங்கக்கான்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போன உடனே டக்குன்னு கதவை சாத்திட்டு, அது சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸு, உள்ளே போனோடனே கதவை சாத்திட்டு பாலியல் பலாத்காரம். அந்த சகோதரி கத்துறது எதுவுமே வெளில கேட்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரம் 3 நாள் கழித்து தான் இப்போ தான் பிடிச்சிருக்கிறாங்க அவனை. ஸோ இந்த மாதிரி மோசமானவர்களாக மாறி இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் தேவதைகளாகவும் இருந்தோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ மீண்டும் அந்த மாதிரி நீங்கள் ஆக முடியும். அப்படி ஆகணும், அதற்கு என் நினைவில் இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு ஒன்று என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆத்மானா உயிர், அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபெருமான். அவரை தான் அல்லா பரமபிதான்றும் கடவுள் ஒருவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பா. அவர் ஆத்மாக்களின் தந்தை, உடலின் தந்தை கிடையாது. ஸோ அவரை இப்போ என்ன பண்ணணும்னா நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆத்மானு ஒன்று அவரை நினைக்க நினைக்க சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலேயே தான் இருப்பீங்க. பிறரையும் ஆத்மான்னு தான் பார்ப்பீங்க, உடல் உணர்வே இருக்காது. அதனால தான் காமம் கோபம் பற்றி பேராசை அங்காரமே அங்கே கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் கோயில் கட்டி கும்பிட்றதே அவர்களே தான் இங்கே வரும்போது நாம் தான் ஆரம்பத்தில் அப்படி இருந்தோன்றதை மறந்து கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ எப்போ கோயில் கட்டி கும்பிட்றாங்க? இவன் பாவம் செய்யும்போது அதுக்கான தண்டனை துக்கம் வரும்பொழுது கடவுளை தானாகவே தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் கோயில், மசூதி, சர்ச்சு, மதங்கள், வேதங்கள் எல்லாம் வருது. ஆனால் மனிதனுடைய துக்கம் குறையலை, பாவமும் குறையலை, நாளுக்கு நாள் பாவம் அதிகமாக செய்கிறான். ஏன்னா எது பாவம்னே மனிதர்களுக்கு தெரியாது. அவன் நல்லதுன்னு நினச்சிட்ருக்கான். மனைவியோட காமத்தில் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். மனைவியோட காமத்தில் ஈடுபடுறதுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மற்ற பெண்ணை பார்க்கறது, இச்சையாக பார்க்கறது, கள்ளத்தொடர்பு, ஓரினச்சேர்க்கை, கற்பழிப்பு, குழந்தை பாலியல் பலாத்காரம், இன்னும் என்னென்னமோ விலங்குகளோட காமம், அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அவனால் காமத்திலேருந்து வெளியிலே வர முடியாத ஒரு நிலை ரொம்ப கொடூரமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, காமம் அதாவது சுய இன்பம் செய்கிறது காமத்திற்கு வடிகால், அப்படி இல்லைன்னா நாளைக்கு ரேப்பு அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்களாம். முதல்ல அந்த காம சிந்தனை இருக்கிறனால தானே அது வருது. காமம் சார்ந்த விஷயமே உன் மைண்டுக்குள்ளே வரலன்னா நீ அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டேன். முதல்ல சுய இன்பம் பண்ணும்பொழுது அதை நிறைய அந்த காமம் சார்ந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்குனா தான் சுய இன்பத்தில் ஈடுபட முடியும். அப்படி சுய இன்பத்தில் ஈடுபடுறீங்கன்னா பலரை நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்போ அவர்களை பார்த்தாலும் உங்களுக்கு தானாகவே அந்த எண்ணம் தான் வரும். ஸோ அப்போ அதிலிருந்து விடுபடணும். ஆனால் மனிதர்கள் அது தெரியாமல்
சுய இன்பம் பண்ணுறது தான் காமத்திற்கு வடிகால் அப்படின்றாங்க. சரி, அதுக்கே வந்து ஆபாச படங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா கொஞ்ச நாள் கரண்ட்டு போயிடும் உலக அழிவின் போது. இந்த இப்போ உக்ரைன், பாலஸ்தீன் அங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது. இது இல்லாமல் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 காம வெறி பிடித்த ஆத்மாக்கள் வேறு பூந்துக்கும். ஏன்னா உலக அழிவின் போது எல்லா ஆத்மாவும், உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள எல்லா மதத்தின் ஆத்மாக்களும் இந்தியாவில் தான் வந்து சேரும். ஏன்னா இந்தியா மட்டும்தான் அழியாமல் இருக்கும். அது தண்டனை கொடுப்பதற்காக. சுகத்தின் உச்சத்தை பார்த்த இதே பாரதம் துக்கத்தின் உச்சத்தையும் பார்க்கின்ற ரத்த ஆறு ஓடுன்றார். இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது ஓடிய ரத்த ஆறெல்லாம் சும்மா ஒரு டீசர் தான், மெயின் பிக்சர் கடைசியில் தான் இருக்குன்றார். ஸோ இதை கடவுள் தினம் தினம் சொல்லியும் நம்பாதவர்கள், பைபிளில் இருக்குது, சரி அதையாவது நம்புங்க, குரானில் இருக்குது அதையாவது நம்புங்க, கீதையில் இருக்குது அதையாவது நம்புங்க, அதையும் நம்பலை. அதுக்காக கடவுளுடைய ஏற்பாடு தான் அந்த நாஸ்ட்ராடமஸ், பாபா வாங்க, அந்த ப்ரெடிக்ஷன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இந்த மாதிரி ஓர்ஃபிஷ் வருது. அப்போவாது ஏந்துறீங்க. உலகம் அழியுதுன்னு தெரிஞ்சால் அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு தெரியணும். அதான் முக்கியமான விஷயம். மதன் கௌரி அவர்கள் வந்து இதே வீடியோ பார்க்கும்போது அவர் வந்து இது வந்து மூட நம்பிக்கை, இதனாலெல்லாம் ஒன்றும் ஆகிடாது. ஒரு சண்டை நடக்குதுன்னா அதில் யார் நல்ல தற்காப்பு கலை கற்றுக்கிறானோ அவன்தான் வந்து சர்வை பண்ண முடியும். சண்டைக்கே போகாமல் இருந்தால் சர்வை பண்ணுவான் இல்லையா? சண்டைக்கு எதுக்கு போகணும்? அவன் சண்டை வருது நம்ம நாட்டிலேருந்து தெரிஞ்சோடனே அந்த நாட்டை விட்டு போகிறவன் தான் புத்திசாலி. இலங்கையில் அந்த மாதிரி எத்தனை பேர் வெளில போனாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இல்லை எங்கள் தாய்நாடுன்னவன் அவன் இறந்து போய் வேறு எங்கேயோ பிறந்து இப்போ அந்த நாடு தான் உயர்ந்ததுன்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். ஸோ எப்படியா இருந்தாலும் உலக அழிவு வந்தால் எல்லாம் இறக்க தானே போகிறோம். இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு மதன் கௌரி சொல்கிறார். என்ன தெரியாத விஷயம்னா, விவேகானந்தர் சொல்கிறார், மனுஷனுக்கு உடம்பை மீறி எதையுமே யோசிக்க தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதோடைய வெளிப்பாடு தான் இது. இப்போ அந்த ஓர்ஃபிஷ் ஒவ்வொரு தடையும் வரும்போது, ஒரு தடவை அது மாதிரி ஜப்பான்லேயோ எங்கேயோ ஒரு தடவை வரும்போது டக்குன்னு அந்த இடத்த விட்டு போனவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சும்மா அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் அடுத்த சுனாமி வரும்போது அழிஞ்சாங்கன்றதையும் அவரே தான் சொல்கிறார். ஸோ அது ஒரு கற்பனை கதை அப்படின்னும் சொல்கிறார். சரி, அது எதோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகமே அழியும் போது எங்கே ஓட முடியும் இல்லையா? ஒரு இடத்துல வருதுன்னு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே மட்டும் ஒரு இடத்த வந்து காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது பாலஸ்தீன் மக்களும் உக்ரைன் மக்களையும் கேட்டால் தெரியும். எங்கே போக முடியுமா உங்களால்? போகிற இடம் இதைவிட கொடுமையைத்தான் அனுபவிப்பார்கள். இல்லை, ஒரு நாட்டுடைய அகதிகளாக போகிறாங்க அப்படின்னா அப்படியே அங்கே ராஜ மரியாதையோடு இருப்பாங்களா? ஒரு சில நாடு அப்படி இருந்தது. சுவிட்சர்லாண்ட்லாம் அது மாதிரி அடைக்கலம்லாம் கொடுத்தது இலங்கைக்காரங்களுக்கெல்லாம். பட் இப்போ எல்லாமே மாறுது. ஒவ்வொரு நாட்டுடைய அரசியல் அணுகுமுறை எல்லாமே மாறுது. இப்போ அமெரிக்காவிலே நாங்கள் யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டோம், இருக்கிறவங்களையுமே துரத்துறோம், இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பயந்து 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 வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ எங்கே போயிட முடியும்? கன்ஃபார்மாக உலகம் அழியும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? உலகம் அழியும், இந்த உடம்பு கூட அழியும், ஆத்மா அழியாதே. அதுதான் விஷயம். ஏன் ஆத்மா அழியாது? இப்போ கீதையில் வந்து ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்றதான் மெயின் சாரம். நீ அழியக்கூடிய உடம்பு இல்லை, அழிவற்ற ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது ஆத்மா. அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஏன் அதை சொல்கிறார்? உலகமே அழிய போகுது, உடம்பெல்லாம் அழிஞ்சிடும், ஆத்மா அழியாது. இப்போ இவ்வளோ தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும் அது சொல்லப்படல. இருக்குது, உடலின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என்னிடம் சரணடை அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறதாக இருக்கும். ஆனால் அது கிருஷ்ணர் சொல்கிற ஞானம் கிடையாது. இறுதியில் சிவபெருமான் வந்து சொல்கிறார். செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வருவோம். உலகம் அழியும் போது மறுபடியும் அங்கே தான் போவோம்.
இறைவனும் அங்கேருந்து தான் வரார், சொர்க்கத்திற்கு வருவதில்லை, நரகத்திலும் வருவதில்லை. மாறாக எப்போ நரகம் அழிந்து சொர்க்கமாக மாற வேண்டி இருக்குதோ அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை கொடுப்பதற்காக வருகிறார். கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மா அழியாது. இதுவரைக்கும் வந்து ஒருத்தர் ஊனமாக பிறந்தால் என்ன சொல்லுவோம், முன் ஜென்மத்தில் ஏதோ பாவம் செஞ்சுருப்பான். ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தால் என்ன சொல்லுவோம், ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறான். கரெக்டு. உலகமே அழிய போகுது. ஆனால் யுகம் மாறப்போகுது. துக்கம் நிரம்பிய இந்த கலியுகத்திலேருந்து சுகம் நிரம்பிய சொர்க்கம் வரப்போகுது. இதே பூமி மீண்டும் சொர்க்கமாக போகுது. அப்போ அங்கே எப்படி பிறப்பீங்க இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா? அப்போ எது பாவம் எது புண்ணியம்னு தெரிஞ்சுக்கணும். உடல்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுற அத்தனையும், நீங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் பேசினாலும் நினைத்தாலும் எல்லாமே பாவமாக இருக்கும். நான் அழியக்கூடிய உடம்பில்லை, அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். அந்த சக்தி இல்லை. அதற்குத்தான் என்னையே நினைவு செய்யுங்கன்னு சிவபெருமான் சொல்கிறார். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை அப்பான்னு அன்பாக நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்கும். எந்த அளவிற்கு ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்புதோ அந்த அளவிற்கு வெளிப்புற கவர்ச்சி, புலனின்பம், காம கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், வீண் எண்ணங்கள் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலக விலக என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மாவிலேயே உங்களுடைய கவனம் நிலை பெற ஆரம்பிக்கும். அப்போ ஆனந்தம், ஆக்சுவலாக வெளி உலகத்தில் கட்டாக ஆனந்தம் அதிகரிச்சுட்டே இருக்கும். முழுக்க முழுக்க ஆத்மான்ற உணர்வுலேயே இருக்கும்போது அப்படியே ஆனந்தம் பயங்கரமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரமாக உங்களுடைய நினைவு வந்து ஆத்மாவிலே இருக்கும். கடைசியில் அதுக்கப்புறம் தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். இறைவனுடைய ஞானத்தை இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம். எதுக்கு? சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தில் உள்ள குணம் அங்கே வரணும். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அங்காரனா என்னென்னே தெரியாதுன்னா இப்போவே நீ அப்படின்னா என்னென்னே தெரியாத நிலைக்கு வரணும். இப்போ தான் இருக்கிறதுலே கஷ்டம் இல்லையா? இன்டர்நெட் அது இதுன்னு பயங்கர மோசமாக இருக்குது. ஆண் பெண் எல்லாமே காம வெறி பிடித்து அலைபவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காமம்னா என்னன்னு தெரியாத நிலையை நீங்கள் அடையணும். அதுக்கு என்னை தவிர உனக்கு யாரும் இருக்க வேண்டான்ற, மற்றவர்கள்லாம் என்னுடைய குழந்தை சகோதர ஆத்மாக்கள், அவ்வளோதான், வேறு எந்த கவலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து இன்னொரு விஷயம், சென்னை மெரினா பீச்சிலலாம் ஆயிரக்கணக்கில் அந்த ஆமைகள்லாம் இறந்து ஒதுங்குது. அதுவும் ஆண் ஆமைகள் இறந்து ஒதுங்குது. ஏன்னா ஆமைகள் வந்து கடற்கரைக்கே வராது, பெண் ஆமை தான் முட்டை போடுறதுக்காக வரும். இப்போ அதுவே இறக்குது அப்படின்னா ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னா உள்ள கடலில் ஏதோ அப்நார்மலாக ஆகிட்டு இருக்குது, அதனால தான் இறந்து வருது. அதேமாதிரி மீனெல்லாம் கூட மிதந்துச்சு. அது பாபா வாங்க ப்ரிடிக்ஷன், போன வருஷத்து ப்ரிடிக்ஷன்லேயே அது வந்துச்சு, கடல் கொதிக்கும், மீனெல்லாம் மிதக்கும்ன்ட்டு. அந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லா ப்ரிடிக்ஷனும் நடக்குது. அவ்வளோ ஏன் இயேசுநாதர் பைபிளில் சொல்லியிருப்பார், கேட்பாங்க கடைசி நேரம் எப்படி இருக்கும் உலகழிவின் போது. அவர் சொல்கிறார், அந்த நேரம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ. ஒரு சகோதரர் கூட கமெண்ட்டில் கூட அதை போட்டிருந்தார். ஸோ நடந்துச்சு இல்லை, உலகத்தில் எங்கெங்கே நடக்குதோ நமக்கு தமிழ்நாட்டிலே நடக்குது எல்லாமே. தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்ணை வந்து ட்ரெயின்லேயே ஒருத்தர் வந்து கற்பழிக்க போனார், இவங்க பிடிச்சி தள்ளுறாங்க. அப்போ அவன் வந்து எட்டி உதச்சி அந்த சகோதரி விழுந்துடுறாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு ஐயோ, கர்ப்பிணி பெண்ணை கூட விட்டு வைக்க மாட்டான். அடுத்தது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்றார். ஸோ இப்போ சமீபமாக ஏதோ ஒரு ஊரில், கோயம்புத்தூரோ எங்கேயோ, ஒரு சகோதரி வந்து குழந்தைக்கு, இளம் தாய், அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க தனியாக வீட்டில். அப்போ டக்குன்னு அந்த சைடாக வந்த 2 போதை ஆசாமி உள்ளே பூந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தையுடைய கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மிரட்டி, இல்லைன்னா குழந்தைய கொண்டுடுன்னு சொல்லி அந்த சகோதரியிடம் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி. அதுவும் ஒரே நாளில் 2 தடவை வேறு. மறுபடியும் நைட்டு வர இருக்கிறாங்க, கதை தட்டுறாங்க, யாருன்னு திறந்து பார்க்குறாங்க. அதை எதுக்கு திறந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. யாருமே திறக்க மாட்டாங்க. இதுவே ஒரு அப்நார்மலாக தான் இருக்குது. சரி, இல்லை நைட்டு கதவை தனியாக தட்டினா பொண்ணுங்க, நான் பசங்களே முதல்ல திறக்க மாட்டாங்க, நைட்டில் அவன் வந்து கதை தட்டுவான்ட்டு. ஸோ அப்பயும் வந்து பாலியல் அத்துமீறல் மாரி இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சகோதரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கேரளாவில் வேலை பார்த்துன்னு வந்திருக்காரு, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ கடைசி நேரம் எப்படி இருக்கும்? எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது வயோதிக தோற்றத்தோடு பிறப்பாங்க கடைசியிலன்ட்டு பைபிளில் இருக்கிறத சொல்லுவாங்க.
ஆனால் வயோதிக தோற்றத்தோடு எப்படி ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரியும் பிறக்கிறதையும் காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சொர்க்கத்தில் 150 வருடம் ஆயுள் இருக்கும். அந்த 150 வருடத்தில் அவர்களுடைய முகம் இப்போ இருக்கிற 20 வயசு பையனை விட அவங்க இளமையாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க 20 வயசில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், இல்லையா? அப்போ இப்போ பிறக்கும்போதே தாத்தாவா பாட்டியாக தான் பிறக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியோடைய முகம் மாதிரி தான் இப்போ குழந்தை பிறக்கிறதே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இப்போ அது தெரியாததுனால நமக்கு புரியல. ஸோ மனுஷனை எப்படியாவது எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளும் வெவ்வேறு விதத்தில், சரி சயின்ஸை தான் நம்புறியா, அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு இது வரப்போகுது, கல் வந்து இடிக்க போகுது, அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், இப்போ கண்ணு முன்னாடி அழிவை பார்க்குறோம்ல. தமிழ்நாட்டிலே எவ்வளோ இடத்துல மழை பெஞ்சு இது வரைக்கும் வரலாறு காணாத மழை, பயங்கரமான இயற்கை சீற்றம், எச்சரிக்கை ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ உலக அழிவை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இன்னமும் நம்பலை, இன்னமும் காமம் கோபம் பற்று கரிமீன் புலனின்பம் இதிலே மூழ்கி கிடக்கிறான்னா ஏந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகும். ரொம்ப பயங்கரமான துக்கத்தின் உச்சத்தில் ஏந்திரிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூட இந்த மாதிரி ஓய்வாக உட்காந்துட்டு ஃபோனில் பார்க்க முடியாதுல்ல. கிடைக்கும், இறந்து போய் பேயாக அலைவாங்க யார் உடம்புலையாவது வந்து. அதில் யாரோ ஒரு ஆத்மா கேட்கணும்னு நினச்சா உள்ளே இருக்கிற 50 ஆத்மா 60 ஆத்மா கேட்டு தான் ஆகணும். வலுக்கட்டாயமே கேள்றான்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விலாவரியாகவும் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி படத்தை வச்சு இங்கே பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. இறைவனை நினைங்க, இங்கேருந்து போகணும். ஏன்னா அப்படி பயத்திலே இருப்பாங்க. கரண்ட் இருக்காது, சுற்றி கடலாக இருக்கும், ஃபுல்லாக குட்டி குட்டி தீவாயிடும் எல்லாமே. இந்தியாவே இப்போ பார்க்குற இந்தியா, ஏன்னா சொர்க்கத்தில் இந்தியான்றது டெல்லி சார்ந்த பகுதி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் விலகி விலகி இப்போ பார்க்குற இந்தியா வருது. ஸோ ஒரு பக்கம் சொர்க்கமும் உருவாகும் டெல்லியில். ஸோ அதுக்கு முதல்ல டெல்லி அழிந்தாலும் அழியும். ஏன்னா அது தூய்மையாகணும். கடைசியில் கரண்ட்லாம் இல்லாத போது அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஸோ சொர்க்கமாக, ஏன்னா இப்போவே டெல்லியில் தான் முதல் நிலநடுக்கம் வந்துருக்குது. ஸோ எல்லாமே நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும். அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் இறைவனை நினைத்து அந்த பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா, அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் பாவம், வேறு ஒன்றும் இல்லை, உடல்ன்ற உணர்வுனால் வர்றது. ஸோ ஒரு தடவை என்னுடைய எண்ணத்தில் காமம் இருக்குதா, வார்த்தையில் இருக்குதா, நடந்துக்கிற விதத்தில் இருக்குதா யோசிக்கணும். நான் எடுக்கிற ஒரு முடிவு காமத்தினால் உந்தப்பட்டு இருக்குதா, கோபத்தினால் உந்தப்பட்டு இருக்கா, பற்று பேராசை அகங்காரத்தினால் இருக்குதா? ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து கடைசியில் ஒட்டைக்கப்படும். காமம் கோபம் பற்று பேராசை கொடூரமாக இருக்கும். நீங்களே ஆனந்தமாக இறைவன் நினைவிலே இருந்துட்டு, இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற அந்த பயிற்சியிலே மூழ்குனீங்கன்னா, நான் ஆத்மா, என்னுடையவர் சிவபரமாத்மா, எனக்கே உடம்பு கிடையாது, இந்த உணர்விலே இருந்தால், இறைவனுடைய நினைவு ஒரு வினாடி கூட கட்டாகாமல் இருந்தால், இந்த உலக அழிவே உங்களுக்கு ஆனந்தமாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த உலக அழிவு சொர்க்கத்தின் வாசலை திறக்கிற ஒரு சொர்க்க வாசல் தான் இது. இல்லை, ஒரு ஹீரோ வர்றன்னா அப்படி பின்னாடி பாம்பெலாம் வெடித்து அப்படி வர்றது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் உலக அழிவே. சொர்க்கத்தின் வாசல் திறக்க போகுது. அங்கே ஸ்ரீ நாராயணனாக நீங்களே பிறக்க போகிறீங்க. அதற்கு நீங்கள் தகுதி பெற்று விட்டால், இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் கூட உங்களுக்கு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால எந்த விதமான துக்கமும் வராது. இன்றைக்கி காமத்தினால தான் பயங்கரமான துக்கம் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. பெண்கள் மட்டும் அனுபவிக்கலை, எல்லா பெண் வீட்லேயும் ஆணும் இருப்பாங்கல்ல, அவனும் சேர்ந்து தானே அனுபவிக்கிறான் அதை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலேருந்து உங்களுக்குள்ளே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லைன்னா உங்களுக்கு அது சார்ந்த தண்டனை கிடைக்காது. ஸோ காமம் அப்படியே கவர்ச்சிகரமாக இருக்குது, நீங்கள் மயங்கினீங்கன்னா அதை வைத்தே தான் உங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். ஸோ எச்சரிக்கையாக இருங்க, இறைவனுடைய நினைவில் மட்டும் மூழ்குங்கள். மற்ற வெளி உலக விஷயம், கவர்ச்சிகள், அடுத்தது இவன் அப்படி அவன் அப்படி, மற்றவர்கள் மேலே உள்ள வெறுப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இறைவனோடு புத்தி நிரந்தரமாக இணையும். இறைவனோடு புத்தி நிரந்தரமாக இணைவது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இயற்கை சீற்றம் பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதுன்றார். அந்த மாதிரி உங்கள் பாவத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ பஞ்ச தத்துவத்துக்கே எஜமானராக உங்களை மாற்றுறேன். அதனால தான் இந்து தெய்வங்கள் வாயு பகவான் அப்படின்னு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு கடவுள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ நாம் ஆகுறோம். அப்படி
மற்றபடி கடவுள் ஒருவர் தான். பஞ்சதத்துவம் நம்ம கண்ட்ரோலில் வர்றதுனால பக்தியில் அப்படி கதை வந்துடுச்சு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.